ஏன்டா பஸ் இப்படி தலை தெரிக்க முடியாடுறா? கொஞ்சம் மெதுவாக தான் வர்றது. மாப்பிள கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும்டா. அர்ஜென்ட்டாக போகணுண்டா அப்படியே பின்னாடி போயிட்டு வா. எது பின்னாடி போயிட்டு வரவா? ஆட்டோவில் போகணுன்னு சொல்கிறேன்டா. அடி சேர்ப்பால அது ஆட்டோவில் போவீங்களா? அப்புறம் யாரா கழுவி விடுறது ஆட்டோவை? அப்புறம் அப்படி விளையாடாத மாப்பிள. நம்ம 2 பேர் தானே போகணும். வர போவேன். எனக்கு வரல, நீ மட்டும் போயிட்டு வா. ஏன்டா காலையிலேயும் சரியாக கொடுக்குறா? ஆட்டோ ஒரு மாட்டே கேட்டேன்டா. ஆட்டோ வந்தால் கூட்டிகிட்டு போ. ஏன்டா வந்ததுலேருந்து இப்படி குதர்க்கமாக பேசிட்டு இருக்கிறா? நீ ஆட்டோக்காரர் தானடா? என்கிட்ட ஆட்டோ தானே இருக்குது, கார் இல்லையே. ஆட்டோக்காரன்னு கேட்குறா. மாப்பிள ரொம்ப படுத்துறாடா நீ. நல்லா முடியலடா. மீட்டருக்கு மேலே காசு தரா. வட போவேன். மீட்டருக்கு மேலே காசு வச்சா கீழே வந்துருமாப்பா. ஏடா லூசு பேல, நீ ஆட்டோ தானே ஓட்டுறா? நீ ஆட்டோ டிரைவர் தானடா? எந்த ஊரோட ஆட்டோ டிரைவர் இப்படி கருப்பு சட்டையெல்லாம் போட்டு நிற்கிறான்? ஆட்டோ என்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு ஆட்டோ வருமா போமான்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டோ டிரைவர் பின்னாடி நிற்கிறான். போய் பாருப்போ. இதை முன்னாடியே சொல்லி தொலைஞ்சாடா வெண்ண. காலையிலே வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கா என்ன? கோச்சிக்காத பாப்பில, கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ண உடனே. சரி வா, நான் தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். வா, நானே கொண்டு போய் விடுறேன். எங்கே போனேன்? உம்மாக்கு உடம்பு சரியில்லடா. உம்மா ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கா. அவளை பார்க்க போனேன். ஏடா ஏற்கனவே கும்மாக்கு 100 வயசுக்கு மேலே தாண்டி போயிருச்சு. இன்னும் கூட நம்பிக்கிட்டு இருக்கிறியா கும்மா திரும்பி வருவான்ட்டு? வீட்டில் இருந்து வேலை வெட்டியே பாருடா. வர வந்து உட்காரத்துக்காக வந்து கட்டில் இட்ல எடுத்து போகிறது, பெரிய வந்து பந்த கிட்ட கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதை விட்டுவிட்டு எங்கேருந்து உழுந்து ஓடுறா ஆஸ்பத்திரிக்கு உம்மா பார்க்க போகிறேன்ட்டு. அதே மாதிரி மாப்பிள்ள க்ளீனாக சொல்கிறேன். எங்கள் உம்மாக்கு 100 வயசுக்கு மேலே தாண்டி போயிருச்சு. இன்னும் போனது திரும்பி வராதுன்ட்டு ஏன்டா கேட்குறா? இது ஒரு கதையை. ஆஸ்பத்திரிக்கு வந்து ஃபோன் பண்ணடா. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் உம்மாக்கு உடம்பு தெரியல கூட்டிகிட்டு போட்டு சொன்னாடா. அவன் என்ன சொன்னா? ஸ்கூல் ட்ரிப் மாதிரிலாம் டெய்லி வர முடியாது. என்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அன்னைக்கு வந்து தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான்டா. மாப்பிள நான் வந்ததுலேருந்து கவனிக்கிறேன். அவர் ஆரிபுர மாமா தான் ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? அப்படி ஆமாடா, அது ஆரிபுர மாமா தான். லூசுபருக்கு இப்போ தானே கல்யாணம் ஆகுனுச்சு 40 வயசுல. ஏதோ வந்து சின்ன பிள்ளை நினப்பில் வந்து இதுவரையும் ஃபோன் பண்ணி கடலை போட்டுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரமாக போட்டாட்டிட்டேன். அங்கே நின்று பேசினாரு, இங்கே நின்று பேசினாரு. இப்போ ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஃபோன் வச்சாப்புல பாடு இல்லை. எனக்கு ஒரு டவுட் மாப்பிள, அப்படி ஃபோன் மணிக்கணக்கில் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா? அப்படி என்னதான் பேசுவாங்க? என்னத்தை பேச போறாங்க? ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவான். ரொம்ப மிஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய தூரமும் கிடையாது. அடுத்த தெருவில் இந்த தெருவுக்கு வந்திருக்க அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு இங்கே நிறுத்திட்டு சொல்லுவான் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவன் ஒரு லூசு பேத்தானே. இப்போ தான் வீட்டிலேருந்து இறங்கி வந்திருப்பான். இறங்கி வந்து நிறுத்திட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறானே. அதே அந்த பொண்ணு நம்புமாடா? அடா கல்யாணம் முடிஞ்சு இப்போ தானே 10 நாள் ஆகுது. இந்த லூசு பையன் என்ன சொன்னாலும் அந்த லூசு நம்புண்டா. அதை விட அது ஒன்று சொல்லும் பாரு. என்ன தெரியுமா சொல்ல? நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணது போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம். நீங்கள் எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்கேன்னு சொல்லு. அதை கேட்டுட்டு இவன் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பான். இதே ஒரு 6 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்க. அந்த பிள்ளை சொல்லு என்ன தெரியுமா சொல்ல? நான் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல, உன்னை கட்டிக்கிட்டு நான் மாரடிக்கிறேன்னு சொல்லு. அது எப்படி பாப்பில இவ்வளோ க்ளீனாக சொல்லிட்டு இருக்கிறா? இப்படி தான் நடக்கு அப்படின்ட்டு. நீ எதுவும் வந்து கல்யாணம் பண்ணி பல வருஷம் வாழ்ந்தவனால சொல்லிட்டு இருக்கிறா? ஏன்னா லூசு பேல இதுக்காக நம்ம வாழ்ந்து பார்த்து தான் சொல்லணுமாடா? எவ்வளோ படம் பார்த்துருக்கிறோம். எல்லா படத்துல வர சீனு தானடா இதெல்லாம். இவரை இப்படியே விட்டா சரியா வராது. உங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டுறேன். இப்போ என்னடா பண்ண போறா? இப்போ பார்த்துட்டு மாப்பிள ஏன்னா அப்படி தண்ணி அடிக்க வந்த இடத்துல அப்படியே ஃபோனை பேசிட்டு இருக்கிறா. சரக்குல வந்து சோடா ஊற்றவா இல்லை தண்ணி ஊற்றவா? உண்மையை சொல்லுங்க. ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ கேட்டாக்க எவனோ வந்து நின்றுக்கிட்டு சரக்குல தண்ணி ஊற்றவா சோடா ஊற்றவான்னு சொல்கிறான். ஒழுங்கு மரியாதையே சொல்லுங்க, எங்கே இருக்கிறியா? இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரணும் இப்போ சொல்லிவிட்டேன். சத்தியமா சொல்றேன், என்ன நம்புமா? நான் வந்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன். ஒரு கல்ச்சர பையன் வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு நான் சரக்குல தண்ணி ஊற்றவா சோடா ஊற்றவான்னு சொல்லிட்டு கத்திட்டு கொண்டு வரான். நான் குடியாரெல்லாம் கிடையாதுமா. நான் குடிக்கிற பழக்கமே கிடையாது எனக்கு. என்ன நம்புமா? என்ன மாப்பிள இப்படி பண்ணிவிட்டா? இவ்வளோ நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு பொண்டாட்டிட்ட. இப்போ வந்து கெஞ்சி கேட்டு நிற்கிறாரு. போகிற பக்கம் பார்த்தாக்கா மண்ணை கிடந்து உருள்வாடா இங்கே கிடந்து. ஏதோ நம்ம நல்லா முடிஞ்சது நம்ம செய்யணுமா இல்லையா? இனிமே சங்கு தான் இருக்கு.